இலங்கை நோக்கி நகர்ந்து வருகின்ற சூறாவளி மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று வானிலை மையங்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றது. இதுவரை காலமும் இல்லாத அளவு அந்த சுழற்சியினுடைய தாக்கம் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுழற்சி அதிக அளவு மழையினை இலங்கைக்கு வழங்கக்கூடியதாக காணப்படும். காரணம் இந்த சுழற்சியினுடைய அளவு. அ மிகவும் பாரிய ஒரு சுழற்சியாக இப்பொழுது இலங்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அ சூறாவளி. இதன்போது வடக்கு கிழக்கு அதிக அளவில பாதிக்கப்படக்கூடும் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு வெள்ளப்பெருக்குக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. எனவே முன்னாயத்த நடவடிக்கைகளும் இப்பொழுது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மையிலே இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இடம்பெயரக்கூடிய பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும். அதாவது குறிப்பாக அதிக அளவு மழை வீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த கால்நடைகளை வளர்ப்பவர்களும் ஏனைய சில விடயங்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு குறிப்பிடப்படுகிறது. மிக மிக ஆபத்தான ஒரு வானிலை நிலைமை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. அதனுடைய தாக்கம் இப்பொழுது புரியாமல் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மழையுடன் சேர்ந்து அதிகப்படியாக காற்றும் வீசக்கூடும். இதனால் மீனவர்களுடைய நடவடிக்கை அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கிறதோட வான்வழி போக்குவரத்தும் இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அந்த சுழற்சியை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு சிறிய தீவான இந்த இலங்கையை முழுதாக சுற்றி வளைத்திருக்கின்ற தன்மையை அவதானிக்கலாம். முழுவதுமாகவே அந்த சுழற்சி இலங்கையை சூழ்ந்திருக்கிறது. சுழற்சி ஏற்படுகின்ற வேளையில் அந்த சுழற்சியை நோக்கி இந்த முகில்கள் எல்லாம் நகர்ந்து அங்கேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் இது மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுழற்சியாகத்தான் அனைவராலும் இது கருதப்படுகிறது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. மிகவும் விழிப்புணர்வுடன் மக்கள் தங்களது உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஸோ இது தொடர்பாக அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் இந்த கரீபியன் தீவுகளில் ஏற்பட்ட மெலிசா புயல் அதிகளவு தாக்கத்தை ஜமேக்கா நாட்டுக்கு ஏற்படுத்தியிருந்தது போல இந்த இவ்வாறு உருவாகியிருக்கிற இந்த சுழற்சியும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மழை வீழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இங்கே காணப்படுகிறது. இப்போது இலங்கையின் பல்வேறு பகுதிகள் வெள்ளப்பெருக்கம், நிலச்சரிவு போன்ற அபாயங்களை எதிர்நோக்கி வருகின்ற நிலையில் இப்படி ஒரு சுழற்சி வந்து கொண்டிருக்கின்றது. இது 27ஆம் தேதி இதனுடைய தாக்கத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் அதுவான ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். உண்மையில் இது அலட்சியப்படுத்தாது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வானிலை சார்ந்து.